அனைவருக்கும் வணக்கம். வாராகி அம்மன் ஆஷாட நவராத்திரி 9ஆம் நாள் நிறைவு பூஜை பார்க்கலாம். அதுக்கிடையில் அம்மு எஸ்பிஎம்எஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உள்ளே வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். உள்ள சுவையான ஒரு ரெசிபி வேறு பண்ணியிருக்கிறேன் அம்மாவுக்காக. அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வாராகி 12 திருநாமங்கள் சொல்லிக்கலாம். ஓம் ஐம் க்ளௌம் பஞ்சமியை நமக, ஓம் ஐம் க்ளௌம் தண்டநாதாயை நமக, ஓம் ஐம் க்ளௌம் சங்கேதாயை நமக, ஓம் ஐம் க்ளௌம் சமேஸ்வரியை நமக, ஓம் ஐம் க்ளௌம் சமய சங்கேதாயை நமக, ஓம் ஐம் க்ளௌம் வாராகியை நமக, ஓம் ஐம் க்ளௌம் போத்ரின்யை நமக, ஓம் ஐம் க்ளௌம் சிவாயை நமக, ஓம் ஐம் க்ளௌம் வார்த்தாளியை நமக, ஓம் ஐம் க்ளௌம் மகாசேனாயை நமக, ஓம் ஐம் க்ளௌம் ஆக்ஞா சக்ரேஸ்வரியை நமக, ஓம் ஐம் க்ளௌம் அரிக்கின்யை நமக, ஓம் வாராகியை நமோ நமக. இன்றைக்கி அம்மாவுக்கு சுவையான ரெசிபி ஒன்று செஞ்சுருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரவை ஒரு 1/4 டம்ளர் எடுத்துகிட்டு அதை நெய்யில் நல்லா வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கணும். முந்திரி பருப்பு, கிறிஸ்மஸ் பழம், ஏலக்காய் இது எல்லாத்தையும் தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கணும். அந்த வறுத்து வச்ச ரவையை 1/4 டம்ளருக்கு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டுட்டு அதில் ஜீனி மிக்ஸ் பண்ணி நம்ம வறுத்து வச்சுருக்க திராட்சை பழம், முந்திரி பருப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா சுவையான கேசரி ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி என்னால் முடிஞ்சது அம்மாவுக்கு நான் படைச்சிட்டேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.